இது இப்போ காலைல போய் உடனே விட்டு வர்றதானே? ஒரு 4 மணிக்கு போகிறது, காலையில் 6 மணிக்கு வர்றது. அண்ணனை தெரியுதா எல்லாத்துக்கும்? அண்ணன் உட்காந்து கேம் விளாண்டுருந்தானுங்க. எல்லோரும் கவனிச்சிருப்பேன் எப்படி அந்த வீடியோவை. கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஒரு ஆள் போகும்போது. துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும் எல்லா வேலைக்குமே. கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இது என்ன வலைண்ணே? இது சூட வலை, அரை நம்பர். அரை நம்பரா? நூல் வலை. நூல் வலை. அது உடனே செவந்து வரும் மீன். உடனே செவந்துடும். கொஞ்சம் பழைய மீன் மாதிரி ஆயிருமோ? இது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு கிடக்கும். இந்த வலை இப்போ எவ்வளோ நீளம்ண்ணே? இது வந்து 13 பாவம். 13 பாவமா? எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் இன்னைக்கு சூட வலை கழிக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. என்ன சூட வலையாண்ணே? ஆமாண்ணே. இதுதான் பாடுகள். இவ்வளோதான் வந்திருக்கேன். ஆமாம். இது இப்போ காலைல போய் உடனே விட்டு வர்றதானே? ஒரு 4 மணிக்கு போகிறது, காலையில் 6 மணிக்கு வர்றது. நீங்கள் ஒரு ஆள் தானே? இல்லை துணைக்கு ஒரே ஆள் தான். விட்டு வாங்க சிரமமாக இருக்காதானே ஒரு ஆள்? இல்லை, ஒரு அது பழகி போச்சு. பழகிருச்சா? அண்ணனை தெரியுதா எல்லாத்துக்கும்? அண்ணன் உட்காந்து கேம் விளாண்டுருந்தானுங்க. எல்லோரும் கவனிச்சிருப்பேன் எப்படி அந்த வீடியோவை. அவர் இங்கேயே வந்துடுறாங்க காலைல. என்ன காலைல வந்துடுவாங்க. பாட்டியா? கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஒரு ஆள் போகும்போது. துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும் எல்லா வேலைக்குமே. கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. பத்தையா டெய்லி மேலே ஏற்றி தான் கழிப்பிலானே? காலைல போகும்போது உள்ளே இறக்கிடுது. அந்த பக்கம்லாம் கட்டை வச்சு ஏற்றுறாங்க, அது மாதிரி தேவையில்லை. கொஞ்சம் தேவையில்லை. இது வெயிட் கம்மியான வெயிட் கம்மி. 2 பேர் 3 பேர் இருந்தால் இழுத்துடலாம். இதுக்கு முன்னாடி அண்ணனை சந்திச்சப்ப அண்ணன் வேலை இல்லாதனால உட்காந்து கேம் ஆடிட்டு இருந்தாங்க இதே கடற்கரை ஓரத்தில். இன்னைக்கு வலை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூட பின்ன கரையிலே பிடிக்கிறதா? கரையில இந்த அவ்வளோ தராத்தில் போய் பிடிக்கிறாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? தராத்துல தான் வந்து விலங்க போயிடுவாங்க, தீவுக்கு மேலே போயிடுவாங்க. இது கரையிலே விடுறது. நல்ல பாடுங்க. இது என்ன வலைண்ணே? இது சூட வலை, அரை நம்பர். அரை நம்பரா? நூல் வலை. நூல் வலை. இப்போ வந்துருக்கு, தங்கூசிலையும் வந்துருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? மீன் படுறதுல வித்தியாசம்னா அது உடனே செவந்து வரும் மீன். உடனே செவந்துடும். கொஞ்சம் பழைய மீன் மாதிரி ஆயிருமோ? இது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு கிடக்கும். என்னண்ணே மொத்தமே ஒரு 2-3 கிலோ தான் வரும் போல. வியாபாரம் இங்கே எடுத்துட்டு பாமல்ல வைப்பாங்களா? இந்த வலை இப்போ எவ்வளோ நீளம்ண்ணே? இது வந்து 13 பாவம். 13 பாவமா? ஒரு வலை வந்து 1 கிலோ மாலுக்கு 13 பாவம். 2,200 வலை ரேட்டா? இல்லை பாவம். இது கிலோ ஒரு 2 கிலோ இருந்தால் 13 பாவம் ஒரு வலை. நீங்களே வாங்கி தயார் பண்ணுவீங்களா? நாங்களே தயார் பண்ணுறோம். சில இடங்களில் கொடுத்து வாங்குறாங்கல்ல, அது தெரியாதவங்க வந்து கொடுத்து வாங்குவாங்க. நம்ம தெரிஞ்சால் நம்ம பண்ணிக்கலாம். இந்த முழு வலையை கழிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மீன் பட்டம் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரம் ஆகும். மீன் பட்டாட்டா ஒரு 1 மணி நேரத்தில் கழிக்கும், மீனை பொறுத்து. இதில் பாசிஸ்லாம் ஏறாதா? இதில் வர தட்டி விடுறது, தட்டி விடுறது ஈஸியாக இருக்குது. அந்த வலை மாதிரி சிக்கி கிடக்காது.
அதிகாலையில் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு போய் கரையில் வலை விட்டு பிடிச்சிட்டு வந்தா கிடைக்கிற மீன்கள் ரொம்பவே குறைவுங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் அண்ணன் இவ்வளோ நேரம் வலை கழிச்சாரு, ஆனால் வலையில் எந்த மீன்களுமே இல்லை. அப்படி இருந்தும் அதற்காக மீனவர்கள் கவலைப்பட போகிறது கிடையாது. அடுத்த நாளும் அதே விடாமுயற்சியோட 3 மணிக்கு தாங்க எந்திரிச்சு போவாங்க. வலையில் கிடைச்சது மொத்தம் 2 கிலோ மீனாக இருந்தாலும் எந்த கவலையும் படாமல் அதை ஏற்றுக்கிறாங்க நம்ம மீனவர்கள். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com